சாம்பியன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு 5 ஆண்டு கால விளையாட்டு சாதனை விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, மேயர், துணை மேயர் உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகளே, தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களே, முதன்மை செயலாளர் திரு சத்யபிரதா சாஹூ ஐஏஎஸ் அவர்களே, உறுப்பினர் செயலர் திரு மேகநாத ரெட்டி ஐஏஎஸ் அவர்களே, சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய பாரா பேட்மிண்டன் விளையாட்டு வீரர் ஜெகதீஷ் டெல்லி அவர்களே, ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை ஸ்னேகா அவர்களே, கபடி வீரர் மனத்தி கணேசன் அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய என் பேரன்பிற்குரிய விளையாட்டு வீரர்களே, வீராங்கனைகளே, அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களே, பயிற்சியாளர்களே, அரசு உயர் அலுவலர்களே, உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். 178 விளையாட்டு வீரர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்குதல், 1172 விளையாட்டு வீரர்களுக்கு உயரிய ஊக்கத்தொகை வழங்குதல், சென்னையில் உலகத்தரத்திலான விளையாட்டு நகரம் அமைக்க அடிக்கல் நாட்டு விழா என முப்பெரும் விழாவாக இதை ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இது ஒரு ட்ரிபிள் ஜம்ப் ரவுண்ட் ஈவெண்ட். உதயநிதி இந்த துறைக்கு கிடைச்சது உங்களுக்கு பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்திருக்கு. துடிப்பாக செயல்பட்டு தமிழ்நாட்டு இளைஞர்களையும் விளையாட்டுத்துறையையும் அதிவேகமாக வளர்த்திருக்கிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள். இங்க இருக்கிற பல்வேறு சாம்பியன்களை உருவாக்கும் திறமையான கேப்டனா அவர் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கும் அவருடைய வேகத்துக்கு ஈடு கொடுத்து செயல்படக்கூடிய துறை அதிகாரிகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விளையாட்டு வீரர்கள் இன்னைக்கு இவ்வளவு பேர் சாதிக்க உதவுனது நம்முடைய அரசுடைய திட்டங்கள். அதில் முக்கியமான சில திட்டங்களை மட்டும் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். முதல்ல முக்கியமானதை சொல்லணும்னா, கடந்த 4.5 ஆண்டுகளில் நேஷ்னல் மற்றும் இன்டர்நேஷ்னல் அளவில் மெடல்ஸ் வின் பண்ண 5406 விளையாட்டு வீரர்களுக்கு 177 கோடியே 80 லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கு. இதில் என்ன ஸ்பெஷல்னா, மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீராங்கனைகளுக்கும் மற்ற விளையாட்டு வீரர்களுக்கு இணையா இந்த தொகையை நாம வழங்கிட்டு வரோம். இதுலயும் நாம தான் முன்னோடி. இதுவரை 241 மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீராங்கனைகளுக்கு 29 கோடியே 67 லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கு. இதன் தொடர்ச்சியா இந்த நிகழ்ச்சியில் பன்னாட்டு சாம்பியன்ஷிப் போட்டிகள்,
அகில இந்திய பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்கள் வென்று தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய 1172 வீராங்கனைகளுக்கு 33,51,00,00,000 ரூபாய்க்கான உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கு. இதுவரை மொத்தம் 6,578 வீரர்களுக்கு 211,39,00,00,000 ரூபாய்க்கு ஊக்கத்தொகை வழங்கியிருக்கிறோம். இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்திலேயும் இந்த அளவுக்கு ஊக்கத்தொகையை வழங்கியிருக்க மாட்டாங்க. 2023 நான் தொடங்கி வச்ச தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் மூலமா விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கவும், அவங்க இன்டர்நேஷனல் கேம்ஸில் பங்கேற்கவும், இது தொடர்பான இதர செலவுகளுக்கும் இதுவரை 4,231 பேருக்கு 30,21,00,00,000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டிருக்கு. விளையாட்டு வீரர் கோச் எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு நல்லா தெரியும். கடந்த ஆட்சியில் சுமார் 10 ஆண்டுகளாக கோச் யாரும் நியமிக்கப்படவே இல்லை. அதைத்தான் தம்பி உதயநிதி பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார். நாம் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அதை மாற்றி 2023 76 பயிற்றுனர்களை பணியில் அமர்த்தி இருக்கிறோம். மேலும் 4 மாற்றுத்திறனாளி பயிற்றுனர் உட்பட 34 பயிற்றுனர் பணியிடங்களுக்கான அறிவிப்பை போன மாதம் வெளியிட்டோம். ஆண்டுதோறும் சர்வதேச அளவிலும் தேசிய அளவிலும் பதக்கங்கள் பெற்று சிறந்து விளங்குகிற 2 பெண் மற்றும் 2 ஆண் விளையாட்டு வீரர்கள், 2 சிறந்த பயிற்றுனர்கள், 2 சிறந்த உடற்கல்வி இயக்குனர் அல்லது உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு முதலமைச்சர் மாநில விளையாட்டு விருதும் 1,00,000 ரூபாய் பரிசும் வழங்கிட்டு வரோம். இதுவரை 22 பேர் இந்த விருதை பெற்றிருக்காங்க. அதே போல அடுத்து முக்கியமான ஒரு திட்டம், அரசு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டு வருது. இது தொடர்பாக ஒரு சின்ன கம்பேரிசன் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். 2021 முன் இந்த விளையாட்டு கோட்டாவில் வெறும் 5 பேர் தான் பணியமர்த்தப்பட்டு இருந்தாங்க. ஆனால் நாம் ஆட்சிக்கு வந்து 5 மாற்றுத்திறனாளி வீரர்கள் 116 பேரை பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்கள் மற்ற அரசு துறைகளில் பணியமர்த்தி இருக்கிறோம். ஏன் இவ்வளவோ குறிப்பிட்டு நான் இதை சொல்கிறேன் தெரியுமா? இதனால் மோட்டிவேட் ஆகி இன்னும் நிறைய பேர் ஸ்போர்ட்ஸை கரியராக எடுத்துக்கணும். அதுக்காகத்தான் சொல்கிறேன். மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கும் இந்த கோட்டாவில் வேலை கொடுப்போம்னு இருந்தார். அதன்படி ஜீவோ வெளியிட்டு 62 பாரா வீரர்கள் உட்பட 178 விளையாட்டு வீரர்களுக்கு இன்று பணி நியமன ஆணை வழங்கப்பட்டிருக்கு. சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு வெளிநாடுகளில் பயிற்சி பெறவும் போட்டிகளில் பங்கேற்கவும் நிதி உதவியும் வழங்க 2021 முன்ன எலிட் மீம்ஸ் மற்றும் சிடிஎஸ் திட்டத்தின் கீழே பயன்பெற்ற விளையாட்டு வீரர்கள் 162 பேர். அதையும் நாம் 375 உயர்த்தி இருக்கிறோம். அவங்களுக்கும் சிறப்பு உதவித்தொகை திட்டத்தை பயன்படுத்துவதற்கான ஆணை இன்று வழங்கப்பட்டிருக்கு. பன்னாட்டு அளவிலான போட்டிகளில் பதக்கங்கள் பெற ஊக்குவிக்கும் எலிட் திட்டத்தை தொகையும் அதிகரிக்கப்பட்டிருக்கு. வெற்றியாளர்கள் மேம்பாட்டு திட்ட தொகையும் அதிகரிக்கப்பட்டிருக்கு. தேசிய அளவிலான போட்டிகளில் தங்கப்பதக்கங்களை வென்ற விளையாட்டு வீரர்களுக்கு இந்த திட்டத்தின் கீழே வழங்கப்பட நிதி உதவியும் அதிகரிக்கப்பட்டிருக்கு. இப்படி சாதனை மகுடம் வைக்கிற மாதிரி குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி இன்னைக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறோம்.
261 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த பன்முக விளையாட்டு உட்கட்டமைப்பு திட்டம் செம்மஞ்சேரியில் வர இருக்கிறது. அதில் என்னென்ன வர இருக்கிறது என்பதையெல்லாம் வீடியோவில் நீங்கள் இப்போ பார்த்தீங்க. நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் இப்போவே செஸ்ஸு, கிரிக்கெட்டு, ஹாக்கி, டென்னிஸ் ஆகிய விளையாட்டுகளில் சர்வதேச அளவில் ஒரு முக்கிய மையமாக இருக்குது. இந்த திட்டம் வந்ததும் மற்ற ஸ்போர்ட்ஸ்லேயும் சென்னை முக்கிய இடத்தை நிச்சயமாக பெறும். ஒலிம்பிக் வீரர்களுக்கான பயிற்சியை ஊக்குவிப்பதோடு விளையாட்டு சுற்றுலா மற்ற சர்வதேச போட்டிகள் நடத்தும் திறனையும் இது மேம்படுத்தும். நான் முதல்வன், புதுமைப்பெண், தமிழ் புதல்வன், கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப், திராவிட மாடல் அரசினுடைய பெரும்பாலான திட்டங்கள் இளைஞர்கள் மேம்பாட்டை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் விளையாட்டு மேம்பாடு முக்கிய இடம்பெறணும்னு நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதற்கு சாட்சி தான் இங்கே உணர்ச்சி பொங்க பேசிய வீராங்கனை ஸ்னேகாவோட பேச்சு அமைந்திருந்தது என்பதை நாம் கண்கூடாக பார்த்தோம். விளையாட்டு வீரர்கள் ஒவ்வொருவரும் உங்கள் ஃபீல்டில் மெடல் அடிக்கணும். இன்னைக்கு உலகம் போகிற வேகத்துக்கு ஒரு முறை மட்டும் வின் பண்ணால் போதாது, தொடர்ந்து வின் பண்ணணும். இது உங்களுக்கு மட்டும் சொல்கிற மெசேஜ் இல்லை, அரசியல் இருக்கக்கூடிய எங்களுக்கும் பொருந்தும். மீண்டும் மீண்டும் வெற்றி பெறணும். அப்படி நீங்கள் வெற்றி பெற்று வாழ்க்கையில் முன்னேற உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செஞ்சுத்தர நம்ம அரசு தயாராக இருக்கு. நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படாதீங்க. நானும் சரி, உங்களுடைய மினிஸ்டர் உதயநிதியும் சரி, உங்களுக்கு என்ன தேவை என்றாலும் அதை செய்து தருவோம். நம்ம இளைஞர்களுக்கு படிப்பும் விளையாட்டும் 2 கண்களாக இருக்கணும். அதனால் ஒர்க் வைல் யூ ஒர்க். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.